الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد ونفع بعلم الله صلاة دائمة بدوام ملك الله. آمين. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. آمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. آمين. رب هب لي من الصالحين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. آمين. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. اللهم صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த ரமலானுல் முபாரக் சங்கையான பிறை 10வது தராவீஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு அல்லாஹுடைய அருள் நிறைந்த இல்லத்தில் நிறைவேற்றுகிற உன்னதமான நர்பாக்கியத்தை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது ரமதானிய வணக்கங்கள் மற்றும் ஏனைய வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹுவினுடைய
தனிப்பெரும் கருணையினாலும் கிருபையினாலும் கபூல் செய்து அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று அஹ்சனுல் கஸஸ் என்று இறைமறை குர்ஆன் சிலாகித்து சொல்கிற சூரத்து யூசுப் முழுமையாகவே ஓதப்பட்டிருக்கிறது. அற்புதமான பல தகவல்களை பொதிந்திருக்கிற அந்த அருள் நிறைந்த சூறாவில் சில படிப்பினைகளை மாத்திரம் நாம் இந்த நேரத்திற்குள்ளால் உள்வாங்க இருக்கிறோம். புனிதமான இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் அருள் நிறைந்த நபிமார்களான பெருமக்களுக்கு ஆரம்பமாக அவர்களுக்கு இறைபுறமிருந்து வந்த செய்தியின் வழி என்பது கனவின் வாயிலாக என்பதை நாம் அறிந்தே வைத்திருக்கிறோம். இந்த இறைமறை குர்ஆனினுடைய வசனத்தினுடைய ஆரம்ப வரிகளிலேயே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கனவு சார்ந்த சில செய்திகளை இதற்குள்ளால் அவன் சுட்டிக்காட்டுவான். பொதுவாகவே ஒரு கனவு என்பது அது ஒரு தனி உலகம், அது ஒரு அதிசயம். கனவு காணாத நபர்கள் யாரும் இருக்க முடியாது. அதற்கு கண்கள் தேவையில்லை. கண் தெரியாதவர்கள் கூட கனவை காணுவார்கள். ஆய்வாளர்கள் மிருகங்கள் கூட கனவை காணுகிறது என்று ஆய்வு செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஆய்வாளர்கள் சொல்லுகிற கனவை குறித்த தகவலை பார்க்கிற பொழுது ஒரு நாளைக்கு சராசரி மனிதர்கள் ஒரு 4 கனவுல இருந்து 7 வரைக்கும் கனவு காண்றாங்க அதிகபட்சமாக அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் தகவல் தராங்க. ஒவ்வொரு கனவும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரும்பான்மையை வச்சு அவங்க அந்த ஆய்வு செய்து சொல்றாங்க. ஒரு 10 நிமிடம் வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஆராய்ச்சியாளர் எர்னால்ட் ஹார்மன்ங்கிறவர் இந்த தகவலை கொடுக்கிறார். ஒருத்தர் தூக்கி எழுந்து 5 நிமிஷத்துக்குள்ள அவருடைய அந்த ஆய்வாளர்களுடைய கருத்து ஒரு 5 நிமிடத்திற்குள்ள 50% கனவு மறந்து போயிருது. ஒரு தூங்கி முழிச்சு இந்த கனவு பார்த்தமேன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள 50% கனவு மறைஞ்சு போயிரும். ஒரு 10 நிமிஷத்துல 90% கனவு மறைஞ்சு போயிருது. கேட்டா யாருனாலும் சொல்ல முடியல அப்படின்னு அந்த ஆய்வுல கொடுக்கிறார். இதுக்கு அவங்க எதையே மனசுல நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அந்த நினைப்பு தான் கனவாக வெளிவருகிறது அப்படின்னு சொல்லி பிரபல அறிஞர் கார்ஃபீல்டுங்கிறவர் இந்த தகவலை கொடுக்கிறார். கனவு எதனால வருது அப்படின்னா அவங்க ஒன்ன நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நினைப்பிலேயே இருக்கிறதுனால அந்த நினைப்பு கனவாக வருகிறது அப்படின்னு அது அவருடைய இதா சொல்றார். கனவின் மூலமாக தீர்வே கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் வகைப்படுத்துகிற பொழுது அந்த சோயிங் மிஷின் இருக்கு இல்லையா, தையல் இயந்திரம், அதை கண்டுபிடிக்கிற பணியில ஈடுபட்டு இருந்த கிறிஸ்துவ அறிஞர் அவரு நம்ம இலியாஸ் சொல்ற மாதிரி அவர் எலியாஸ் ஹோவே அப்படிங்கிறவர் அவர் எனக்கு இதை கண்டுபிடிக்கிறதுல பல தடைகள் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு முடிவே வராம இருந்துகிட்டு இருந்துச்சு. பெரிய தவறுகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. இதை நான் முடிக்கிறதுக்கு ஒரு மையமா அமைஞ்சது கனவின் மூலமாகத்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கனவுல எனக்கு ஒரு தெளிவு தென்படுது. அதை வைத்து நான் அதை முடிவுக்கு கொண்டு வந்தேன். அதுலதான் சாதனை படைத்தேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். விஞ்ஞான பூர்வமாக 1923 தான் ஆலன் ஹப்ஸ் அப்படிங்கிறவரும் ராபர்ட் மெக்கார்லே அப்படிங்கிறவரும் இந்த 2 விஞ்ஞானிகளும் தான் கனவு பத்தி ஆய்வு செய்யறாங்க, ஆராய்ச்சியில ஈடுபடுறாங்க. சொல்லிட்டு கனவுங்கிறது சாத்தியம்தான். அது வரைக்கும் கனவு அப்படிங்கறத பத்தி யாரும் சிந்திக்கல, ஆய்வா சொல்லல. இந்த 2 விஞ்ஞானிகளும் தான் சொன்னாங்க இல்ல கனவு காண்றது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க.
இப்படி பல்வேறு ஆய்வுகள் இருக்குன்னு வைங்களேன். இஸ்லாம் மிக தெளிவோடு சொல்லி காட்டுகிறது. கனவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர்-ருயா அல்-ஹஸனா, நல்ல கனவு அப்படிங்கிறது மினர் ரஜுலிஸ் சாலிஹி. அதை எதை வைத்து வகைப்படுத்துறதுன்னா, நல்ல மனிதர்கள் காண்ற கனவு நல்ல கனவு. நல்ல மனிதர்களுக்கு, ஏன்னா அவங்களோட நல்ல சிந்தனைகள் தான் இருக்கும், நல்ல எண்ணங்கள் தான் இருக்கும். அப்ப நல்ல மனிதர்கள் காண்ற கனவு, நல்ல மனிதர்கள் காணுகிற நல்ல கனவு இருக்கு இல்லையா? இப்ப கெட்ட மனிதர்கள் நல்ல கனவு காண மாட்டாங்களா? இருக்கும். அவங்க கிட்ட சில நேரங்கள் நல்ல கனவுகள் வர வாய்ப்பு இருக்குது, பார்த்திருக்கிறாங்க. ஆனா நல்ல மனிதர்கள் காணுகிற நல்ல கனவு இருக்கு இல்லையா, இது ஜுஸும் மின் சித்தத்தின் வ அர்பஈன ஜுஸ்அம் மினன் நுபுவா. நுபுவத்திலிருந்து கிட்டத்தட்ட 46 ஜுஸுவில் நின்றும் ஒரு ஜுஸு, 46 பாகத்தில் ஒரு பாகம், இன்னொரு ரிவாயத்தில் 40 பாகத்தில் ஒரு பாகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அனஸ் இப்னு மாலிக்குல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை பதிவு செய்றாங்க. அது எந்த வகையில் அப்படிங்கறது ஆய்வாளர்கள் பல்வேறு விதமான சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டாலும், 40 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 40வது வயதுல நபித்துவத்தை அறிமுகப்படுத்தப்பட சொல்லி அவங்களுக்கு உத்தரவு வந்துச்சு. ஆனா நபியாக தான் அவங்க இருந்தாங்க. குன்து நபியன் ஆதமு பைனல் மாஇ வத்தீன் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை நாம உள்வாங்கிக்கிறோம். 40வது வயதில் நபி பட்டம் அருளப்பட்டது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 40வது வயதுல நபி பட்டம் அருளப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. 40 வயசுல தான் நபித்துவம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு மொழி மிக தெளிவாக இருக்கிறது. 40வது, நான் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் மண்ணுக்கும் நீருக்கும் இடையில் இருக்கிற பொழுதே குன்து நபியன்கிறாங்க, நான் நபியாக இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கோ. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எப்ப நபியாக அவங்கள ஆக்கனா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எப்ப நபியாக்கனா அப்படின்னா அவளே சொல்றாங்க, அஷாரத் இலைஹின், உடனே அஷாரத் இலை, என்ன மரியம் இப்படி ஒரு நிலைமை நடந்து போச்ச, இப்படி கர்ப்பமா வந்திருக்கிறீல்ல, எந்த ஆண் துணையும் இல்லாம அப்படின்னு அந்த மக்கள் கேட்ட பொழுது அஷாரத் இலைஹி, புள்ள பக்கம் கையை காட்டுங்கன்னு நல்லா உத்தரவு போட்டான். கையை காட்டிட்டாக. காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹதி சபியா, இந்த புள்ளைகிட்ட எப்படி பேச முடியும், என்ன தொட்டில் குழந்தைகிட்ட பேச சொல்றீங்களா அப்படின்னு. உடனே கால நேரா பேசினாக ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியாரு, ஆத்தானியல் கிதாப, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், வஜஅலனி நபியா, அல்லாஹ் என்ன நபியாக தான் ஆக்கி இருக்கிறான் அப்படின்னாக. அப்போ பிறக்கிற போதே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அதிசய பிறவி அப்படிம்பாங்க. பிறவினால ஒரு தாய் தகப்பனுடைய துணை இல்லாம பிறந்ததுனால அதுக்கு நீ கடவுளுங்கிற அந்த இதுக்கு கொண்டு போனா, லாஜிக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொல்றேன்னு நல்லா சொன்னான். இறைமறை குர்ஆன் நம்ம ஓதிய வசனத்துல கூட வந்துச்சு, முன்னாடி ஓதுனதுல. லாஜிக்காவே பேசுவோமே. அல்லாஹ் தஆலா யார் யார் எப்படி அணுகுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அப்படி பதில சொல்லுவான். ரப்போட அவன் எல்லாத்துக்கும் அவன் ஆற்றல் உடையவன்ல, அவன் பதில் கொடுக்கும்போது நீ எப்படி அணுகிறிய அப்படி நான் பதில் தருவேன். நீ லாஜிக்கா நானும் லாஜிக்கா பதில் தரேன் அப்படின்பா. ஓ இதான் உண்ட லாஜிக்கா, அவர் இது இல்லாம பிறந்ததுனால அதிசய பிறவி, அதனால இந்த மாதிரி யாராச்சும் பிறந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி உன்னுடைய சிந்தனையில கேட்டு எங்க நபி மாதிரி யாரும் கிடையாதுன்னு சொல்லி மாறுதட்ட வந்தால் அல்லாஹ் தஆலா லாஜிக்கா ஒரு கேள்வி முன்வைக்கிறான். இன்ன மஸல ஈசா, நிச்சயமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதாரணம் கமஸலி ஆதம் அப்படிமா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து மாதிரி தானப்பா. ஹலகஹு மின் துராபின் தும்ம கால லஹு குன் ஃபயகுன். ஆயி போச்ச, இங்கேயாவது ஒரு ஆண் துணை இல்ல, ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு மனித கருவறையில் இருந்துதான் அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை ஆதம் நபிங்கிற புள்ள அவ எப்ப பிறந்தாக, எப்படி அல்லாஹ் நேரடியாக படைச்சான், அவன் கையில இருந்துல படைச்சான். ஆகுன்னா ஆயிட்ட, இது எப்படிப்பா? அப்ப இதை விட அதுதான வசதி, இதை வச்சா முடிவு செய்யறது, நான் சொல்றது கேளு அப்படின்னா அவன் அப்படி செஞ்சு கொடுப்பான். அப்ப இங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்ப நபியாக ஆனாங்கன்னா குழந்தைய.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குன்து நபியன் வ ஆதமு பைனல் மாஇ வத்தீன் அப்படிம்பாங்க. சரி, அப்ப அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 40வது வயதில் நபித்துவம் அறிமுகப்படுத்தும்படி அவங்களுக்கு உத்தரவு வந்துச்சு. நாயகமே இப்ப சொல்லுங்க, எல்லாம் கட்டமைச்சாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்ப என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா சொல்ல சொன்னான். இறைமறை குர்ஆனின் வேத வசனம் இக்ரா அப்படிங்கிற அந்த வேத வசனம் இறைமறை இறங்கியதுதான் 40வது வயதிலேயே தவிர நபியாக ஆனது 40வது அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நபியாக ஆனது 40 அல்ல, இறைமறை குர்ஆன் இறங்கியது 40வது வயது. அப்பதான் இறைமறை குர்ஆன் இறங்குகிறது. அந்த இறைமறை குர்ஆனும் இறங்கியதுதான் 40வது வயதிலே தவிர இறைமறை குர்ஆன் ஏற்கனவே லௌஹுல் மஹ்ஃபூதில் ஏற்கனவே உள்ள ஒன்று. எல்லாமே அல்லாஹ்வுடைய தீர்மானத்தில் ஆரம்பத்திலே உள்ளதுதான். அறிமுகப்படுத்த சொல்லிதான் அப்படிலாம். நாம இல்ல, கியாமத்து வரைக்கும் வரக்கிற பிள்ளையோட ரூஹுகள் எல்லாம் ஏற்கனவே படைக்கப்பட்டாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஏற்கனவே படைக்கப்பட்டாச்சு. இந்த ஆளுக்கு இந்த வயசுல இப்ப பிறக்கும்னு சொல்ற அந்த பிறக்குதல் தான் அப்பொழுது நடக்குமே தவிர கியாமத்து வரைக்கும் எவ்வளவு புள்ள பிறக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தீர்மானத்துல ஏற்கனவே முடிவான விஷயம், அவன் தக்தீர்ல உள்ள விஷயம். அதனால இப்பதான் அல்லாஹ் முடிவு செஞ்சான்லாம் சொல்ல முடியாது, அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டான். சரி, அந்த 40வது வயதுல உறுதல்ல அப்ப வந்த அந்த சமயத்துல உள்ள ஆரம்ப வகிகள் எல்லாம் எப்படின்னா, மிஸ்ல சல்சலத்தில் ஜரஸ்னு ஹதீஸ்ல பதியப்படும். கிரிங் 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 கிரிங், இன்னைக்கு இப்ப ரிங் அடிக்குதா இல்லையா போனுக்கு, அந்த மாதிரி ஒரு ஓசை நயம், அப்படி ஒரு ஓசை ஒண்ணு கேட்கும். அதை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொள்வார்கள். இப்ப நமக்கு ரிங் அடிச்சா யாரோ கால் பண்றாங்கங்கிற மாதிரி அந்த சப்தம் பெருமானாருக்கு கேட்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் வருகையை உள்நோக்கிக் கொள்வார்கள். வஹி இறங்குது அப்படின்ட்டு. இன்னும் சிலது இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் ஏற்பட்டது. கனவு மூலமாக, பெருமானாருக்கு கனவின் மூலமாக மாத்திரம் அல்ல, நம்ம ஹதீஸில் பார்த்தால் தெரியும், நாம் ஐவேளை சொல்லுகிற அதான் கூட கனவில் ஏற்பட்டதுதான், வஹி மூலமாக. இந்த வஹி மூலமாக ரசூலுல்லாஹ்க்கு நேரா சொல்லி வந்த செய்தி அல்ல, கனவின் மூலமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்கிறார்கள், என்ன செய்யறது, மக்கள் இப்ப அதிகமாயிட்டாங்க, மக்களுக்கு இப்போ எல்லாம் நம்ம இது கொடுக்கணும், சத்தத்தை கொடுத்து எல்லாத்தையும் கூப்பிடணும், எப்படி கூப்பிடலாம்? லவித்தகதனா நாக்கூசா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நம்ம அப்படி இது அடிப்போமே அப்படிங்கிறாங்க, நெருப்பை எரிப்போமே அப்படிங்கிறாங்க. அது யூத நசாரா கலாச்சாரமாச்ச, பெல் அடிக்கிறது. இன்னைக்கு அடிக்கிறான்ல, டிங் டிங் அடிக்கிறது இல்ல, அவங்களுடைய இதுல இன்னும் அடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மஜூசிகள் நெருப்பம் மூட்டுவாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் நடக்குது. அந்த மாதிரியே நாம செய்ய முடியும், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை மசூரா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது செஞ்சுட்டு அப்படி போறாங்க, எல்லாரும் விடை பெற்றுறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஸைத், சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, ருயா, அவர் கனவு அழகா பாக்குறாங்க. ஃபஜாஅ இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியே ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நான் தூங்கிட்டு இருந்தேன், ஒரு மனுஷர் அப்படியே சுத்தினாரு, அவர் கையில தீபா இது இருந்துச்சு, அதை வச்சு அவர் எரிச்சுக்கிட்டு இருந்தாரு. யா அப்துல்லா அத்தபியுன் நாக்கூஸ்ன்னு, நீங்க அதையா பின்பற்றுறியோ, இதை வச்சு என்ன செய்ய போறியோ அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், அவங்க கையில அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கையில இருக்கு, இதை வச்சு என்ன செய்ய போறியோ அப்படின்ட்டு. நான் இந்த தொழுகைக்கு கூப்பிடுறதுக்காண்டி இப்போ அடிக்க போறேன் அப்படின்ன உடனே, அப்படியா சரி, அஃபலா அதுல்லுக்க, அந்த மனுஷர் என்கிட்ட சொன்னார் கனவுல, அஃபலா அதுல்லுக்க அலாமாஹுவ கைரும் மின் தாலிக, அதை விட ரொம்ப சிறந்த ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லி தரவா அப்படின்னு கேட்டாங்க. குல்து பலா, சொல்லுங்களேன், நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னேன். தகூலு, நான் சொல்ற மாதிரி சொல்றீங்களா, சொல்லுங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று லா இலாஹ இல்லல்லாஹ் வரைக்கும் அதை என்கிட்ட அப்படியே சொல்லி காட்டினாங்க. யா ரசூலுல்லாஹ்னு உடனே ஃபலம்மா அஸ்பஹத்து அதைத்து ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்ட்ட இந்த செய்தி அப்படி சொன்ன உடனே இன்னஹா லருயல் ஹக் அப்படின்னாங்க, சத்தியமான கனவு அப்படின்னாங்க, உண்மையான கனவு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நேரம் அங்கிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. யா ரசூலுல்லாஹ், நானும் கனவு கண்டேன், இதே மாதிரிதான் அப்படின்னாங்க.
அப்படியா, இந்த கனவு தானா, சரி சரி, அப்போ எனக்கும் தகவல் வந்துருச்சு, இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் இதையே தொழுகைக்கான அதானாக நாம் அமைத்துக் கொள்வோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அப்ப அதானின் அப்படிங்கிற அந்த விஷயம் கூட கனவின் மூலமாக வந்த அழகான செய்தி தான். அப்ப கனவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த கனவை நம்ம சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். இது மாத்திரமல்ல, வரலாற்று நிகழ்வுகள்ல பார்க்கும்போது காலித் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துல வந்ததே கனவின் மூலமாகத்தான். அந்த செய்தி அவ அல்லாஹு தஆலா திடீர்னு ஒரு கனவு காண வைக்கிறான். அந்த கனவுல அவ என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்படியே நின்னுகிட்டு இருக்கிறாங்க, கடுமையான நெருப்பு எரியுது, நரகத்தின் ஜுவாலைகள் அப்படியே எரியுது, அதோட விளிம்புல போய் நின்னுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க தந்தை அந்த நரகத்துல தள்ள முயற்சி செய்யறாங்க. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, இதெல்லாம் கனவுல நடக்குது. அவங்களோட தந்தை நரகத்துல தள்ள பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே போய் என்ன செய்யறாங்கன்னா, நரகத்துல விழாம ஆளை இடுப்பு பிடிச்சு ஒரு இழுத்துறாங்க. அப்படி இழுத்த செய்தியை பார்த்த உடனே திடுக்கிட்டு முழிச்சிடுறாங்க. சில கனவு அப்படி நமக்கு திடுக்கிட்டு முழிப்பு கொடுத்துரும். முழிச்ச உடனே நேரா அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்பு அவளுக்கு. அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி ஒரு கனவு கண்டேன், எனக்கு இன்னும் அந்த பதட்டம் நிக்க மாட்டேங்குது அப்படின்னாங்க. அப்ப உடனே செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அன்னஹாதிஹி லருயல் ஹக், அழகான கனவு, நல்ல கனவு, உண்மையான கனவு கண்டிருக்கிறியோ, உங்களை யாரு பிடிச்சி இழுத்தா அப்படின்னாங்க. நபிகள் நாயகம். அப்படியா, அந்த முகமது தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேரா போங்க அவர்கிட்ட போய் செய்தியை சொல்லுங்கன்னாங்க. நேரா போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அழைப்பு தான் உங்களுக்கு வந்திருக்கு, நீங்க என்ன செய்யுங்க, நரகத்திற்குள்ளால் நுழைவதிலிருந்து இந்த இஸ்லாம் உங்களை ஈடேற்றப்படுத்தும், நீங்கள் இங்கே உள்ளே வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வராங்க. அங்க ஷஹாதா கலிமா சொல்லி கொடுக்கப்படுகிறது, இஸ்லாத்துக்குள்ள வராங்க. அப்ப இந்த சீதேவிக்கு ஹிதாயத்துடைய பாக்கியம் கிடைச்சதே இதுல தான், இந்த கனவின் மூலமாக தான் அப்படிங்கிறத நாம் பார்த்து கொள்ள வேண்டும். வமா கான லி பஷரின் ஐயு கல்லிமஹுல்லாஹு இல்லா வஹ்யா அவ் மின் வரா ஹிஜாப் அவ் யுர்சில ரசூலன் ஃபயூஹிய பிஇذنஹி மா யஷா இன்னஹு அலியுன் ஹகீம்னு சொல்லிட்டு சூரா ஷூராவுடைய 51வது வசனத்துல அல்லாஹ் தஆலா ஒரு தெளிவை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா ஒரு அடியார்ட்ட மனுஷர்ட்ட பேசுறதாக இருந்தான்னா 3 வகையில பேசுவான். ஒன்னாவது என்ன, மின் வராய் ஹிஜாப் அவ் இல்லா வஹ்யன், அல்லாஹ் வஹி அனுப்புவான். இது யாருக்கு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த நபிமார்களுக்கு நேரடியாக வஹியாக அருளப்படும். இரண்டாவது செய்தி, அவ் மின் வராய் ஹிஜாபின், திரை மறைவிலிருந்து அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா இது பண்ணுவான். அவ் யுர்சில ரசூலன் ஃபயூஹிய பிஇذنஹி மா யஷா, அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னா ஒரு ரசூலை அனுப்பி செய்தியை கொடுப்பான். அப்ப நபிமார்களுக்கு ரசூல் அனுப்பி வஹி வந்துரும். வராய் ஹிஜாப் அப்படிங்கிறது தான் அறிஞர்கள் எதையாக வகைப்படுத்துறாங்கன்னா, இந்த கனவாக வகைப்படுத்துறாங்க. ஏன்னா தூக்கம்ங்கிறது ஒரு திரைக்கு பின்னால் இருந்து சில செய்திகளை நம்ம நேரடியா பார்க்க முடியாது. சில கனவின் காட்சிகளை ஒருத்தன் நேரடியா பட்டுன்னு பார்த்தாம்னா பட்டுன்னு போயிடுவான், முடிஞ்சு போயிடுச்சு, ஆளு தாங்க மாட்டான், அவன் வால்டேஜ் தாங்காது, அவனோட கெப்பாசிட்டி அவ்வளவு தானே. அதனால பார்த்த உடனே திடீர்னு ஒரு உருவம், கனவுல பாக்குற உருவம் எல்லாம் நெசமா வந்துச்சுன்னு வைங்க, யாராச்சும் உயிரோட இருப்பானா மோத்தா போயிடும். அதோட பார்த்த அடுத்த நிமிஷம் அவ்வளவுதான், கூலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தான், முடிஞ்சு போச்சு. அப்ப அதை அல்லாஹ் தஆலா எதை காட்டணுமோ அதை கனவின் மூலமாக, இது வராய் ஹிஜாபும்பாங்க, திரை மறைவுல பாக்குறது, அந்த காட்சிகளால் அவரால் தாங்க முடியும். இதை வைத்து தான் அறிஞர்கள் வகைப்படுத்துகிறார்கள். நேரடியாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதர்களுக்கு செய்தியை கொடுக்கிறது, நேரா பேசுறது இருக்கு. வானவர்களை அனுப்பி செய்தியை கொடுக்கிறது அப்படின்னு இருக்கு. அவன் சொல்ல நினைக்கிற செய்திய உள்ளத்துல போடுவான், இப்படி இருக்குது. சொல்ல வேண்டிய செய்தியை கனவுலையும் கொடுத்துருவான். இந்த 4 வழிகள் இருக்கு. இதுல முதல் 2 வழிகள் இருக்குல்ல, இது இறை தூதர்களுக்கு மட்டுமானது. எது, நேரடியாக அல்லாஹ் செய்தியை பேசுறது, ரசூல அனுப்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி செய்தியை கொடுக்கிறது. இது அடுத்த 2வது 3வது வகை இருக்கு இல்லையா, உள்ளுணர்வுல அல்லாஹ் தஆலா கொடுக்கிற இந்த செய்தி, இது இறை தூதர்கள், இறை தூதர் அல்லாத மனிதர்கள் இவர்களுக்கும் ஏற்படும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா இறைமறை குர்ஆன் மிக தெளிவோடு சொல்லி காட்டும், வஅவ்ஹைனா இலா உம்மி மூஸா அப்படின்னு சொல்லி, மூஸா அலைஹிஸ்ஸலாத்தின் உம்மாவுக்கு நாம வஹி அனுப்பணும்னு சொல்லிட்டு குர்ஆன் சொல்லும்.
அப்ப அங்க அல்லாஹ் தஆலா செய்தியை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல தாயாருக்கு நீங்க பயந்தியன்னு சொன்னா ஃபிரௌன் கொன்றுவான் பயந்தா நீங்க பிள்ளைய ஒரு பலகைய மாதிரி வச்சு செஞ்சு அதை நீங்க கடல்ல போட்டுருங்க, அது நான் பாத்துக்கிறேன், உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம், இலைக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம், பயப்படாதியா நீங்க அனுப்புங்க அப்படின்னு செய்தியை கொடுத்தோங்கிறான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துல உம்மா நபியா இல்ல, இறை நெருக்கம் பெற்ற ஸ்ரீதேவி. வௌஹா ரப்புக இலன் நஹ்லாம்பா, மனிதர்களுக்கு மாத்திரம் இல்ல, சில செய்திகள் அல்லாஹ் தஆலா படைப்பு இனங்கள் வேற எதுக்கும் கொடுப்பான். தேனீக்களுக்கு நாம் செய்திகளை கொடுத்தோம் அல்லாஹ் சொல்வான். அனித்தஹதி மினல் ஜிபாலி புயூதன் வ மினஷ் ஷஜரி வ மிமா யாரிஷூன் தும்ம குலி மின் குல்லி ஸமராத் ஃபசுலுகி சுபுல ரப்பிகி துலுலா யஹ்ருஜு மின் புதூனிஹா ஷராபுன் முக்தலிஃபன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ் சொல்லி அல்லாஹ் தஆலா அதுக்கு எந்த செய்தியை சொன்னோங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நீங்க என்ன செய்யுங்க, மலைகள்ல அந்த மாதிரி மரங்கள்ல அதுல உங்க கூட்டம் நீங்க அமைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க அழகான போய் மலர்கள்ல அந்த மகரந்தங்கள்ல உள்வாங்கி சாப்பிடுங்க, அது அப்படி நீங்க என்ன செய்யுங்க, வாந்தி எடுத்து உங்க கூட்டுல விடுங்க, அதுல மக்களுக்கு ஷிஃபா இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த செய்தி அனுப்பணும், அவுஹா அவுஹைனா இந்த வார்த்தை எல்லாமே வஹீங்கிற வார்த்தையிலிருந்து மூலத்திலிருந்து வந்தது. அப்ப இது நபிமார்களா அப்படின்னா இது நபியா இல்ல. அப்ப இந்த செய்தி அப்படி கொடுப்பான். இது என்னன்னா உள்ளுணர்வு அப்படிம்பாங்க மேன்மக்கள். நன்மக்கள் என்ன செய்வாங்க, அவங்க கல்பு ஹாலிஸாக முகலிஸாக இருந்தால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். நமக்கும் வரத்தான் செய்யும், பாவிக்கும் வரத்தான் செய்யும், ஆனா அவனால அதை பிரிச்சு பார்க்க தெரியாது. இது எங்கேருந்து வந்த செய்தி? இப்ப நாலேஜ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நாலேஜ்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நாலேஜ் இருந்தா தான் ஒரு மெசேஜ் ஒரு செய்தி வந்தா இது அபிஷியலா அன்அபிஷியலா என்ன வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற முடியும். ஒரு கடிதம் தான் வருது, வந்துருச்சு, ஓகே, பதறிக்கிட்டு இருக்கிறான், என்னமோ வந்துருச்சு, என்னமோ எனக்கு ஆபத்து வர்ற மாதிரி ஏதோ போட்டிருக்கிறான், என்னவோ தெரியல, என்ன கொண்டு போய் ஒரு நாலேஜ் பெர்சன்டர் காட்டுறான். பார்த்த உடனே அடமுட்டா பையில இது எவன மொட்டை கடிதாசி போட்டிருக்கிறான், முன்னாடி ஒண்ணு இல்ல பின்னாடி ஒண்ணு இல்ல, யாரோட சைனும் கிடையாது சீலும் கிடையாது, அபிஷியலா வந்த லெட்டரே இல்ல, உன்னை பயமுறுத்துறதுக்கு எவனோ போட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியாங்கிறான் இவன். இந்த நாலேஜ் இருக்கும் பொழுது வந்த செய்தி எப்படிப்பட்டது, எந்த தரமுடையது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுதுல்ல. அந்த மாதிரி கல்பு அந்த நாலேஜ் இறை நாலேஜ்ல சரியாக இருந்துச்சு அப்படின்னா இது ஏன் ரப்பு தந்த செய்தி தான் புரிஞ்சுக்க முடியும். இல்லன்னா இந்த மொட்டை கடிதாசி மாதிரி இபிலிஸ் போட்டு விட்டுட்டு போயிருவான். அவன் கல்புல ஏதாச்சும் ஒரு செய்தியை உதிக்க வச்சுட்டு போயிருவான். அது ஏதோ ஒண்ணு வரும், எனக்கு அப்படித்தான் மனசுல தோன்றிக்கிட்டே இருக்கு அப்படிமா. என்ன தோணுது? இமாம் பூசரி ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க, வஹாலிஃபின் நஃப்ஸ வஷைத்தான ஃபஅஸிஹிமா வ இன்ஹுமா மஹ்தா கன்னுஸ்ஹ ஃபத்தஹிமி. எப்பா நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் மாறு செஞ்சுக்கிட்டே இரு, அந்த ரெண்டும் உனக்கு உபதேசம் செஞ்சான்னு நீ கவனமா இருந்துக்கோ அப்படின்னு. அப்ப உபதேசம் செய்யும் உள்ள. இந்த நஃப்ஸும் அப்படியே செய்திய கல்புல போடும், அதே மாதிரி ஷைத்தானும் உள்ளத்துல போடுவான். அந்த உள்ளம் அவனுக்கு இசைந்திருந்தால் போடுவான், அவனுக்கு எந்த முகாந்தரத்தையும் கொடுக்கலன்னு வைங்க, அவனால உள்ள செய்தியெல்லாம் போட முடியாது. ஹை செக்யூரிட்டி ஏரியா, அங்க எவனாவது மொட்டை கடிதாசி கொடுக்க முடியுமா? ஹை செக்யூர் ஹை ப்ரொடெக்ட் ஏரியா, ஒரு ஆளு கூட ஈ காக்க அவனை நிலையா அனுமதி இல்லாம எத்தனை அடுக்கு பாதுகாப்பு உள்ள நுழைஞ்சிட முடியுமா? முடியாது. ஏன்? அவனுக்கு இடமே கிடையாது. இப்லீஸுக்கு உள்ள நுழையறதுக்கு இடம் வச்சாதான் செய்தியை போடுவான். ரப்புக்காக கல்பு இருந்தால் அந்த செய்திகளை அந்த மேன்மக்கள் எங்கதான் போலி இல்ல, எல்லாத்திலையும் போலி இருக்கதானே செய்யறாங்க, போலிகள் இருக்கதான் செய்கிறது. நன்மக்களாக இருந்தால் இதை அந்த போலிகளை வச்சு நன்மக்களினுடைய தரஜாக்களை மறக்க முடியாதுல்ல. போலிகள் இருக்கிறதுனால நன்மக்கள் இல்லைன்னு ஆயிடுமா? போலிகள் இருக்கதான் செய்யறாங்க, நாமளும் இல்லைன்னா சொல்லல. ஆனா அதற்காக வேண்டி எல்லாருமே போலி கேஸ் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. அந்த நன்மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன செய்வாங்க, அவங்க அந்த நன்மக்கள் நான் சில கட்டங்கள் பெரியவங்கள்ட்ட அனுபவிச்சிருக்கிறோம். அப்படியே அவங்க சிரம் தாழ்த்தி சற்று நேரம் அமைதியாக மௌனித்து இருந்து விட்டால், அப்படி இருந்துட்டாங்கன்னா சரி, ஏதோ அவங்க கல்வில இன்ஷா அல்லாஹ் தகவல் தருவாக, உதிச்சு தருவாக சொன்ன உடனே சரி இப்படி பண்ணலாமே வேணாமே ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிடுவாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நிலையை சஹாபிகள் சொல்றாங்க, நாங்கள் உணர்ந்து கொள்வோம் அவர்களின் மௌனத்தை வைத்து. நல்லா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அப்படியே அமைதி ஆயிடுவா. ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு அமைதி ஆயிடுவாங்க. அமைதியானா அப்படியே உடலெல்லாம் நடுங்கும், வேர்த்து கட 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 கடன்னு ஊத்தும், குளிர் நேரமா கூட இருக்கும். அப்ப ரசூலுடைய முகத்துல இருந்து வேர்த்து ஊத்தும். அப்ப நாங்கள் உணர்ந்து கொள்வோம் எம் பெருமானாருக்கு தொடர்பு ஏற்பட்டு விட்டது, ஏதோ செய்தி வருகிறதுன்னு நாங்கள் உணர்ந்து கொள்வோங்கிறாங்க. சரி, ஹைர். அப்ப நன்மக்களாக இருந்தால் அந்த உள் உதிப்புகள் உருவாகும், அதை வைத்து புரிந்து கொள்ள முடியும். கனவுகள் என்று எடுத்துக்கொண்டால் அதை ஒரு 3 வகைகளாக பிரிப்பாங்க. நல்ல கனவு அப்படின்னு ஒரு வகை இருக்குது. இது இது ஒரு வகை. இரண்டாவது வகை கெட்ட கனவு அப்படின்னு. இன்னும் ஒண்ணு, அது நல்லதா கெட்டதான் தெரியாது, ஏதோ குழப்பம், அப்படியே ஒரு ஏதோ அப்படியேதான் போற மாதிரி தெரியும், ஒண்ணுத்திலும் இருக்காது. இப்படிப்பட்ட குழப்பமான செய்திகளாக வந்து சேரும். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ரஆ அஹதுக்கும் ருயா, ஏன்னா உங்கள யாராவது நீங்க கனவு பாத்தீங்கன்னா, யுஹிப்புஹா, நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட கனவு, விரும்புற கனவு. ஒரு ஆளுக்கு கோடி கோடியா கிடைக்குதுன்னு வைங்க, யாரும் விரும்ப மாட்டா? அவன் பாட்டுல மாளிகைக்குள்ள சொகுசா உட்கார்ற மாதிரி பாக்குறான், அடடா இப்படி இருந்தா சூப்பரா இருக்குமே, யாரும் நினைக்க மாட்டா. இந்த உலகத்தினுடைய மோகங்கள் அவனுக்கு ஆக்கிரமித்து இருக்கிறது. அவன் நல்லா பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதை பார்க்கிறான். அந்த மாதிரி ஒரு இதா இருக்கு. ஒரு நல்ல கனவு, சாலிகான கனவு அப்படி பார்க்கறான்னு வைங்க, நீ விரும்புற கனவு அது அப்பா வந்திருக்கு, இறைபுறம் இருந்துதான் வந்திருக்கு. ஃபல் யஹ்மிதில்லாஹ அலைஹா, அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளட்டும் அவரு. ஒல் யுஹத்திஸ் பிஹா, அதை வேண்டாம் என்ன செய்யட்டும். நல்ல சாலிகான கனவா இருந்துச்சு, அதை சொல்லக்கூடிய நபரா பார்த்து சொல்லணும். அவர் விளக்கம் தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கணும், விளக்கம் தெரியாட்டாலும் பரவாயில்ல, வாய் சுத்தமான ஆளா இருக்கணும். வாய் சுத்தமான ஆளா இருக்கணும். எனக்கு ரொம்ப நாளா இது பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, ரொம்ப நாளா ஒரு சிக்கலான பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தது இல்லையா, அது தீர்ந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன். ஒரு ஆள் சொல்றார், அது நல்ல கனவு தானே. அவர் நினைச்சிட்டு இருந்தார், ரொம்ப நாள பெரும் சிக்கல், உதாரணமா நோய்வாய்ப்பட்டு இருந்தாரு. நோய்வாய்ப்பட்டு இருந்தவர் டாக்டரை எந்திரிக்க மாட்டாருன்ட்டாரு. அப்படிப்பட்ட சூழல்ல இவர் ஒரு கனவு காண்றாரு. அப்படி எந்திரிச்சா ஜவான் மாதிரி எந்திரிச்சு நடக்கிற மாதிரி கனவு காண்றார். நல்ல கனவு தானே, இவர் ஆசைப்பட்ட கனவு தானே. நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் இப்படி ஒரு கனவை பார்க்கிறாரு. பார்த்த உடனே சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அழகான கனவு ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் இதை நிறைவேற்றி கூடிய அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஒலி ஹதீஸ் சொல்லலாம். யாரு, அவங்க தாயார் இருந்தா, இல்ல மனைவி இருந்தா, சகோதரர் அவர் ரொம்ப விரும்புற ஆளா இருந்தா, இந்த மாதிரி ஒரு கனவு கண்டமா, இல்ல இந்த மாதிரி மகனை இப்படி ஒரு கனவு கண்ட மகனை பிள்ளைகள்கிட்ட சொல்றாரு. பெற்றோரா இருந்தா சகோதரர்கிட்ட சொல்றாரு, இல்ல மனைவியோ இல்ல கணவன்ட்டையோ, ஒரு மனைவி கண்டா கணவன்ட்ட சொல்ற இப்படி ஒரு கனவு கண்டேன்ட்டு. யாரோ ஒரு ஆள் ஒருத்தர் வாராரு, அவர்கிட்ட எந்திரிச்சு நடக்கிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னா, இவெல்லாம் எந்திரிச்சிருவானோன்னு நினைக்கிற ஆளா இருந்தா, வார்த்தை நல்ல வார்த்தையா வரணும்ல. கனவெல்லாம் நம்பாத, இதெல்லாம் நடக்கிற காரியம்லாம் கிடையாது, சும்மா போட்டு அதை மன உலட்டிட்டு நடக்காத அப்படின்னு சொல்ற ஆளா இருந்தா, வாய் திறந்து சொல்றது அப்படியா கண்டியலோ அல்லாஹு தாலா அதை ஹைராக்கி தரட்டும், சந்தோஷமா எந்திரிச்சு நடங்கன்னு சொல்ற மாதிரி இருந்தா பரவாயில்லை. அப்ப இந்த மாதிரி அதே மாதிரி கெட்ட கனவு அது வரும், மோசமான கனவா வரும். திடீர்னு தான் பட்டுன்னு முழிக்கிறான், ஏதோ வீடை இடிஞ்சு விடுற மாதிரி ஒரு கனவு காண்றான், நெருப்பு பிடிச்சி எரியற மாதிரி கனவு காண்றான். என்னடா இது, நம்ம வீடு நெருப்பு பிடிச்சி எரியுதா, நம்ம இது அழிஞ்சு போச்சா, நம்ம இது அடிக்குதா, நம்ம கீழே விழுந்துட்டோமா, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோமா, இப்படி ஏதாச்சும் ஒரு ஆபத்தான கனவு, கெட்ட கனவு ஒண்ணு காண்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹுல்மு மினஷ் ஷைத்தான், அது ஷைத்தான் கிட்ட இருந்து உள்ளதுப்பா. ஃபமன் ரா ஷைஅன் யக்ரஹு ஃபல்யன்ஃபிஸ் அன் ஷிமாலிஹி ஸலாஸா. அவன் அப்படி கனவு காண்றான், கண்ணுட்டா பட்டுன்னு திடுக்கிட்டு முழிச்சிட்டா லேசாக என்ஃபிஸ் அப்படிங்கிறாங்க. அன்ஃபிஸ்னா அப்படின்னு இது எச்சில் வராம துப்புறது, எச்சில் வராம துப்புறது. லேசாக இடது பக்கம் திரும்பி ஆள்கள் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு லேசா, எச்சில் வராட்ட பிரச்சனை இல்ல, லேசா அப்படின்னு லேசா இது பண்ணிட்டு, ஒல்யத்தஅவ்வது மினஷ் ஷைத்தான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். திடுக்கமான கனவு கண்டு பட்டுன்னு முழிச்சிட்டாரு. லேசா முதல்ல என்ன செய்யணும், எந்திரிச்சு லேசா இடது பக்கம் இப்படி லேசா துப்பிட்டு
அதுக்கப்புறம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு, யா அல்லாஹ் இந்த கொடூரத்திலிருந்து ஆபத்திலிருந்து என்னை பாதுகாத்துற ரஹ்மானேன்னு அல்லாஹ்ட்ட நீங்க பாரத்தை கொடுத்துட்டு இருந்துட்டீங்கன்னா ஃபஇன்னஹா லா ததுர்ருஹு, தங்கடம் அளிக்காது, உங்களுக்கு பாதிக்காது, யார்கிட்டையும் சொல்லாதியோன்னு. கட்டிலா திடுக்கமா ஒரு கனவுங்க, அப்படியா இப்படியான்னு அதெல்லாம் சொல்லவே செய்யாதியா. சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்லியாச்சுல்ல, முடிஞ்சு போச்சு, அதோட அமைதி ஆயிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க இன்னொரு ஹதீஸ்ல, நீங்க என்ன செய்யுங்க, இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருது, இதா ரஆ அஹதுக்கும் ருயா யக்ரஹுஹா, வெறுப்பான ஒரு கனவை கண்டா ஃபல்யப்சுக் அன் யஸாரிஹி ஸலாஸா வல்யஸ்தஇது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், ஷைத்தான்ட்ட இருந்து பாதுகாப்பு தேடுங்கோ சொல்லிட்டு, ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கோ அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு, வல்யதஹவ்வல் அன் ஜன்பிஹி அல்லதி கான அலைஹி, வலது பக்கமா திரும்பி படுக்கும்போது கனவு வந்திருந்தா இந்த செயலை முடிச்சிட்டு துப்பி லேசான உமிழ்ந்து துப்பிட்டு, அதே மாதிரி ஷைத்தான்ட்ட இருந்து பாதுகாப்பு, ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிட்டு நேரா இடது பக்கமா திரும்பி படுங்க. இடது பக்கம் படுத்திருக்கிற போது கனவு வந்துச்சுன்னா வலது பக்கமா என்ன செய்யுங்க, திரும்பி படுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. சரி, ஹைர். அப்ப இங்க ஒரு கனவை காண்றாங்க யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த செய்தி தான் இன்னைக்கு ஓதணும். நான் ஒரு கனவு பார்த்தேன், 11 நட்சத்திரங்கள், சூரியன் சந்திரன் எல்லாம் சாஷ்டாங்கம் செய்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டாக. அதை போய் வாப்பாட்ட சொன்னாக. வாப்பா உடனே சொன்னாக, யார்கிட்டையும் சொல்லிடாதியோ அப்படின்ட்டு. இந்த செய்தி வெளியில போச்சுன்னா பிள்ளைகள், மற்ற பிள்ளைகள் உங்க மேல என்ன செய்வாங்க, ஏதாச்சும் ஒரு காழ்ப்புணர்வு கொள்வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. செய்திகள் வெளியில போகும்போது இந்த பிரச்சனைகள்லாம் உருவாகும். நல்ல கனவுகள் கடைசி அது நிறைவேறியதுன்னு அந்த செய்தி முடியும். நீண்ட வரலாற்று நிகழ்வுகளுக்குள்ளது. அதுல 2 விஷயத்தை இந்த இடையாக நாம் புரிந்து கொள்ளணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எங்களோட அனுப்புங்கன்னு அந்த 10 பிள்ளைகள் கேட்கறாங்க, எங்களோட விடுங்களேன் அப்படின்னு சொல்லி. நீங்க அந்த யூசுஃபை எடுத்து படிங்க, உங்களுக்கு விளங்கும். எங்களை விடுங்களேன் பிள்ளைகள், எங்களை விடுங்களேன் தம்பிய அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே சொல்ற, என்ன சொல்றாங்க, நீங்க போன்ல கூட்டு போய் நீங்க விளையாடிக்கிட்டு இருப்பியா, பிள்ளைய ஓனாய் பிடிச்சிட்டு போவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. ஷைத்தானுக்கு சரியா அமைஞ்சு போச்சு. அடட, பாயிண்ட் அவரே எடுத்து கொடுத்துட்டாருங்கிற மாதிரி கரெக்டா திட்டம் போட்டு என்ன பண்ணான்னா, ஓனாய் திண்ட மாதிரியே ஒரு முடிவை செய்வோன்னு சொல்லி சட்டையை கலட்டிட்டு ஆளை தூக்கி கிணத்துல போட்டு இறந்தான். அல்லாஹ் பாதுகாக்கிறான், அது வேற விஷயம். ரப்பு பாதுகாத்துட்டான்னு வைங்க. சட்டையை கலட்டி கொண்டு வந்து வச்சான், ஆட்டாரத்து கொண்டு வந்து ரத்தத்தை காட்டி வச்சாங்க. இதெல்லாம் நீண்ட செய்திகள், அதை விடுவோமே. இங்க நமக்கு பெருமக்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்க புள்ள வெளியில போறேன்னு சொல்லுது, நான் கூட்டு போறேன்னு ஒருத்தன் சொல்றான், இவனோடைய போறா, இவன் எங்கேயா கொண்டு தள்ளி விட்டுருவான். விடுறதாக இருந்தா சலாமத்தான வார்த்தையை சொல்லி விடுங்க, இல்லைன்னா விடாதியும். நாங்க அப்படி அனுப்புறதாக இருந்தா, நான் போயிட்டு வரேம்மா, ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரேன். யாரோடப்பா, இவனோட. அவனோட போனா எங்க சாவத்துக்கா, ஏதாச்சும் ஒன்று சொன்னான்னு வைங்க. அவனோட போனா அடி வாங்கறதுக்கா அப்படின்ட்டான்னு வைங்க. உடனும் முடிவு பண்ணிட்டா நல்ல வார்த்தை சொல்லி விட்டுருங்க. இந்த வார்த்தையை சொல்லி விடாதியா, அங்க போய் அடி வாங்கறதுக்கா போறான் அப்படின்னா அடி வாங்கிட்டு வந்துருவாங்கிறாங்க. அதனால நல்ல வார்த்தையை சொல்லி விடுங்க, இல்லைன்னா விடாதியோ அப்படின்பாங்க. இது அப்படி ஆகி போச்சு. நேரா போன உடனே இந்த மாதிரி ஒரு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வந்துட்டு, 2வது புள்ள பின்யாமீன் பஞ்சம்லாம் ஏற்படுது செய்து, இதெல்லாம் நீண்ட நிகழ்வு எடுத்து படிச்சா அவங்களுக்கு விளங்கும். கடைசியா பின்யாமீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த பின்யாமீன் ஒரு இந்த பிள்ளைகள் எல்லாம் போகும்போது ஆளு ஒரு இவங்களுக்கு இந்த பாடத்தை உணர்த்தணும்னு சொல்லி அங்க ஒரு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஒண்ணு நடக்குது. அப்ப கேட்கிறாங்க, இந்த பின்யாமீன் எங்களோட அனுப்புங்களேன்னு கேட்கிறாங்க. யார்கிட்ட? வாப்பாட்ட. ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழுது கண்ணெல்லாம் பார்வை மங்கி போய் இருக்கு. இப்ப கேட்கிறாங்க, இந்த பின்யாமீன் எங்களோட அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்போ இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தை சொல்லல. இந்த புள்ளைய கூட்டு போயே இதாயிடுச்சு, இப்ப நான் உங்களெல்லாம் நம்ப மாட்டேன், உங்களெல்லாம் நம்ப மாட்டேன், அந்த அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு அனுப்புறேன். எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா சரணடைய வச்சான். அப்ப நல்ல வார்த்தைகளை சொல்லிடுங்க. அதுவும் தகப்பனாக தாயாக இருந்தால் பிள்ளைகள் விஷயத்துல வார்த்தையை மிகுந்த கவனத்தோடு பயன்படுத்துங்க. இந்த செய்தி நமக்கு பாடமா இருக்கு. தகப்பனாக தாயாக இருந்தா பிள்ளைகள் விஷயத்துல
தவறான வார்த்தை சொல்லிடாதியோ, ஆபத்தான வார்த்தை சொல்லிடாதியோ, பயங்கரமான வார்த்தை சொல்லிடாதியோ. தமாஷாக ஒரு கத்திய வச்சு விளையாட்டாக கீறினாலும் அறுக்கத்தான் செய்யும். தாய் தகப்பரின் நாவு அப்படிப்பட்ட நாவு. பிள்ளைகள் விஷயத்துல மிகுந்த கவனத்தோடு பயன்படுத்துங்க. இரண்டாவது, உங்கள் பொறுப்புகளை யாரை நம்பியும் ஒப்படைக்காதீர்கள். இறைமறை சொல்லும் இந்த ஆயத்தை நாம் ஒவ்வொருவர்களும் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை வெளியே அனுப்புகிற பொழுது இந்த ஆயத்தை ஓதி அனுப்பினால் சலாமத்தா போயிட்டு சலாமத்தா வீடு வந்து சேருவா. எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு மோச நாசங்கள் எல்லாம் வெளியில சூழ்ந்திருக்கு. போற புள்ள வீட்டுக்கு சுத்தமா வருவானான்னு தெரிய மாட்டேங்குது, அழுக்காகி வருவானோன்னு பயமா இருக்கு. அதனால இந்த வார்த்தை சொல்லி என் இந்த பொறுப்பை நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன். இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். அடியார்களை இந்த பொட்ட கண்ணு இருக்கிற வரைக்கும் தான் பார்க்கும். இந்த சுவத்தை தாண்டிட்டா இதுக்கு பார்க்கிற சக்தி கிடையாது. என் ரப்பு எங்க இருந்தாலும் என் பிள்ளைய பார்க்கிறவன், அவன்கிட்ட நான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி பிள்ளைய அனுப்பி வைங்க. இன்னொரு படி மேல சொல்லுவாங்க, போறேன்னு சொல்ற பிள்ளைய இங்க கூப்பிட்டு தலையில கை வச்சு இதை ஓதி அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாதுன்னு சொல்லி இந்த ஆயத்தை மனன செஞ்சுக்கோங்க. இத பிள்ளையோட தலையில கைய வச்சு ஒவ்வொரு தடவையும், அது ஸ்கூலுக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, பெற்றோர்கள் அப்படி நடுங்கறாக. புள்ள காலேஜுக்கு போறான், படிச்சுட்டு மட்டும் வருவானா, பாதகத்தோட வந்து சேருவானான்னு தெரிய மாட்டேங்குது, என்ன நிலைமை ஆகும்னு விளங்க மாட்டேங்குதுன்னு பயமா இருக்கா? பயப்படவே செய்யாதியோ. வயசுக்கு வந்த பிள்ளைகள் அனுப்பும் போது கூட தலையில கைய வச்சு இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புங்க. உங்க புள்ள சலாமத்தா போயிட்டு நிம்மதியா வந்து சேருவான் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நம்ம பிள்ளைகளை கடைசி வரைக்கும் பாதுகாப்பானாக, நிம்மதியாக்கி வைப்பானாக. பெற்றோர்கள் நாவுகளில் நல்ல வார்த்தைகள் மாத்திரமே வெளிவர அருள் செய்வானாக. எந்த ஆபத்தான வார்த்தைகளையும் நமது பிள்ளைகள் விஷயத்தில் சொல்லிவிடாமல் அல்லாஹ் நமக்கு நிதானத்தை தந்தருள் புரிவானாக. காணுகிற கனவுகள் பரிசுத்தமாக இருக்கவும் அது நல்ல விதமாகவே அமையும் அருள் செய்வானாக. தீய கனவுகளை விட்டும், கேடான கனவுகளை விட்டும், ஆபத்தானவைகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நமது சந்ததிகளையும் பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت